அனைவருக்கும் வணக்கம். நாராயணாய வித்மிகி வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். நாராயணனுடைய அனுகிரகத்தால் பாலத்திரமன்ற திருவருளால் முருகப்பெருமான் ஆசி கொண்டு மகர ராசிக்கு இந்த வாரம் எப்படி எத்தகைய பலன் கொடுக்குது? 24/5/2026 முதல் 30/5/2026 வரைக்குண்டான மகர ராசி. மகர ராசியில் அடங்கிய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோண நட்சத்திரம், முழு நட்சத்திரம், அபிட்ட நட்சத்திரம் 2 பாதங்கள் அடங்கியது மகர ராசி. உங்க ராசிக்கு அடங்கிய நட்சத்திரத்துக்கு ஏற்றபடி உங்கள் கிரக பலன் ரொம்ப அருமையான தருணமாக உள்ளது. இருப்பினும் இந்த வாரம் முற்பகுதியில், அதாவது சனிக்கிழமை காலை 7:49 முதல் திங்கட்கிழமை பகல் 1:44 வரை சந்திராஷ்டமமாக உள்ளது. ஆகவே இந்த ஞாயிறு திங்கள் மத்தியானம் வரைக்கும் சற்று பொறுமையாக இருக்கணும். புதிய முயற்சிகள் ஈடுபடாமல் இருப்பதே சிறந்தது. சந்திராஷ்டம காலம். ஆகவே ஞாயிறு திங்கள் வரைக்கும் மத்தியானம் வரைக்கும் ஒரு 2 மணி வரைக்கும் சற்று கவனமாக இருந்து வருவதே சிறந்தது. பயணம் மேற்கொள்ளும் போது எச்சரிக்கையாக இருப்பது இன்னும் நல்ல கால சிறந்த பலன் கொடுக்கும் உங்களுக்கு. வங்கிகள் முதலீடு, வங்கியில போய் பணம் செலுத்தணும், திங்கட்கிழமை ஆச்சு அப்படின்னு நினைக்கிறது நீங்களா போய் செலுத்தாமல் பிறர்கிட்ட கொடுத்து வங்கியில பணம் செலுத்துவது சிறந்தது. தனஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துல இருப்பது. ஆகவே இந்த தனஸ்தானத்தை முழு நிர்வாகத்திறன் கொடுக்கணும். ஆகவே 7ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சிருக்கார், சந்திராஷ்டமம். அதனால தனஸ்தானம் சற்று சீராக வைத்துக் கொள்வதே சிறந்தது. சந்திரனுக்கு அஷ்டம சனி. ஆகவே ஜாக்கிரதையாக இந்த 2 நாள் இருக்கணும். செவ்வாய்க்கிழமை முதல் உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான தருணம். செவ்வாய்க்கிழமை 26ஆம் தேதி காலையில 11 மணி குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்ச பலத்தோட வந்து அமருகிறார். அதனால உங்களுக்கு நல்ல ஒரு தருணம். இந்த குரு உச்சமாக இருந்து அனைத்து துறையிலும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மையை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். பழைய பிரச்சனைகள் எல்லாம் ஒன்று ஒன்றா கலைந்து போகும். பல காலம் நம்ம பல விதத்துல டென்ஷன் அடைந்தோம். யாரோடு நம்மளுக்கு வந்து வழிகாட்டிய அமையல. நம்மளாவே சிந்திக்க வேண்டி இருக்குது. பல முறை நாம் முயற்சி செய்து பார்த்துட்டோம். யாருக்கும் நம்மளுக்கு வந்து ஆலோசகராக வந்து கிடைக்கல. அப்ப குரு பகவான் வந்து குருவாக இருந்து உங்களுக்கு மறைமுகமாக ஆலோசனை செய்து கொண்டே இருப்பார் மனதுல. அதனால உங்களுக்கு காரியம் வந்து வெற்றி அடைக்கிறதுக்கு ஒரு மூல காரணமாக அமையும். முழு முயற்சியோட ஈடுபட்டு செவனே செய்து முடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் நீங்க இந்த தருணத்துல வந்துடுங்க. அதனால தொழில், குடும்பம் நல்ல மேன்மை அடையக்கூடிய தன்மை, அவங்க நிதி நிலை சிறப்பாக இருக்கக்கூடிய முன்னேற்றத்துக்கு காணப்படக்கூடிய திட்டங்கள், நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன முன்னேற்றம். இந்த சம்பளம் பத்தாது, நம்ம வாங்குறது ஒரு 100 ரூபாய், அந்த 100 ரூபாய் நம்மளுக்கு போதாது, ஒரு 10 ரூபாய் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும் சொல்லி இடம் மாற்றத்துக்கு உண்டான தருணம் உங்களுக்கு நெருங்கி விட்டது. செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருப்பதால் தொழில் ஸ்தானம் நல்ல பலம் பெறும். ஆகவே திட்டங்கள், முதலீடுகள் சிறப்பான காலம், திட்டமிட்டு செய்யக்கூடிய காலமாக இந்த வாரம் முழுவதும் உள்ளது. ஆகவே சற்று பிறரிடம் ஆலோசனை கேட்டு ஒரு நல்ல கூட்டு முயற்சியோட ஒரு தொழில் தொடங்குறதோ ஒரு உத்தியோகம் மாற்றிக்கொள்வது சிறந்ததாக இருக்கும். குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏதேனும் ஒரு குறைபாடு இருந்தால் அது சரி செய்யக்கூடிய தருணம். உங்க குடும்ப உறுப்பினர்கள் தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அல்லது சகோதர சகோதரியாக இருக்கலாம். இந்த தருணத்தில் அவங்களுக்கு உடல் ரீதி ஏதேனும் ஒரு மருத்துவ செலவு வரக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருந்து வரணும். 3ஆம் இடத்துல சனி, 3ஆம் அதிபதி 8ல் 7ஆம் இடத்துல இருப்பது 6ஆம் இடத்துல இருந்து பழசெல்லாம் வெளிப்பட்டு புதியது கிடைக்கும். ஆனால் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல இடம் மாற்றம், பணி மாற்றம் கிடைக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலம். உங்கள் உழைப்புக்கு ஏற்றபடி ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்கும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் 7ஆம் இடத்துல அமரக்கூடிய குரு பகவான் என்பதால் செவ்வாய் பகவான் குரு பகவானை செவ்வாய்க்கிழமை முதல் பார்ப்பார் 4ஆம் பார்வையாக. அதனால் புதிய வீடுகள் வாங்கி கொள்ளக்கூடிய யோகம்,
சொத்துக்கள் சேரக்கூடிய தன்மை. இந்த காலத்தில் நம்ம ஒரு இஎம்ஐ வாங்கிடலாம், ஒரு வீடு அமைத்து கொள்ளலாம், இத்தனை காலம் நம்மளுக்கு வாடகை வீட்டில் இருந்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துரு. அல்லது நீங்கள் இருக்கிற வீடே உங்களுக்கு வாங்கி கொள்ளக்கூடிய தகுதி கூட உங்களுக்கு கொடுத்துரும். இதே வீடே நம்ம வாங்கிக்கலாம், நம்ம இத்தனை காலம் வாடகை கொடுத்தாச்சு, அவங்க வீடு விற்க போகிறாங்க, நம்ம எப்படியாவது இந்த வீடை நம்மளுக்கு பிடிச்சிருக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லி அதுக்கு நல்ல முழு முயற்சி ஈடுபடுவீங்க. கூட்டாளிகிட்ட மட்டும் சற்று ஜாக்கிரதையாக இருந்து வரணும். நெளிவு சுழிவோடு அவங்ககிட்ட உரையாடி பக்குவமாக நடந்து கொண்டாலே இந்த கூட்டு வியாபாரம் உங்களுக்கு நல்ல ஒரு முதலீடாக அமையும், நல்ல தருணமாக. முதலீடுக்கு புதிய முதலீடுகள் உங்கள் கை மேல் அமையும். ஆகவே உங்கள் தருணத்தில் சூரிய பகவான் புத பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருப்பதால் புதிய முதலீடு ஈட்டலாம். ராஜாங்க கிரகம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பது, உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் 6ஆம் இடத்துல மறைவது, இருப்பினும் உங்களுக்கு சுப செலவே நடக்கும். ஆனால் எதிர்பாராத நல்ல ஒரு தருணம். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு ஒரு ஆர்டர் கிடைச்சிது, இதன் மூலமா நம்மளுக்கு செய்யலாம். உங்கள் நண்பரோ இல்லை உங்கள் வேண்டியவரோ இல்லை உங்கள் உறவினரோ, நான் இந்த கடை வச்சிருந்தேன், இந்த ஷாப் வச்சிருந்தேன், இந்த கம்பெனி வச்சிருந்தேன், என்னால் இதை நடத்த முடியல, தொடர்ந்து நீங்களே எடுத்து நடத்திடுறீங்களா அப்படிங்கிற ஒரு தருணம். அதனால உங்களை வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த கடை நம்ம எடுத்து நடத்தலாம், இந்த கம்பெனி நம்ம எடுத்து நடத்தலாம். வசதிக்கு ஏற்றபடி உங்களுக்கு ஒரு நல்ல இடம் மாற்றம், தொழில் மாற்றம் கொடுக்கும். கை மேல் பலன் அமையும். ஆகவே முயற்சியில இருந்து வருவது கால சிறந்தது. எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக பூர்த்தி அடையும். தடை உள்ள பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். தடைப்பட்ட குடும்ப விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக நடக்கும். இத்தனை காலம் என் பிள்ளைங்களுக்கு வரன் பார்த்துட்டு இருந்தோம், இத்தனை நாள் வரன் அமையல, இத்தனை நாள் நம்ம குழந்தை பாக்கியத்துக்காண்டி ஏங்கி தகித்தோம், இத்தனை நம்ம நேரம் இருக்கும். திருமணம் நடக்கும், புத்திர பாக்கியம் கொடுக்கும். 7ஆம் இடத்துல குரு இருப்பதால், ஆக உச்ச பலத்தோடு இருப்பதால் மிக விரைவில் திருமணம், புத்திர சந்தானம் சேர்த்து கொடுக்கும். ஆகவே இருப்பினும் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல இருக்க, தேவையில்லாத செலவு தவிர்ப்பது சிறந்தது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், நல்ல ஒரு தருண வாய்ப்பு. கணவன் மனைவிக்குண்டான அன்பு இடைப்பட்ட காலம், அதிகரிக்கக்கூடிய காலம். பேச்சில் சற்று கவனமாக இருந்து சிறு சிறு தடைகள் வந்தாலும் நீங்களே களைந்து அது ஆரோக்கியமாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய தருணம். ஆகவே குடும்ப விஷயத்தில் நீங்க முனைப்போடு செயல்பட்டு முழுசா கவனம் செலுத்தி வருவது சிறந்தது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று சீராக இருந்தாலும் ரத்த அழுத்தம், மன அழுத்தம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். சூரிய பகவான் 5ஆம் இடத்துலையும் செவ்வாய் 4ஆம் இடத்துல அருகாமையில் இருப்பதால் உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட கோளாறும் மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறு. மகர ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது சந்திரன் இருப்பதால் ஆகவே இதெல்லாம் பிரச்சனை கொடுக்கும். சற்று எதிர்பாராத பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய காலம். ஆகவே உடல் ரீதி சற்று ஜாக்கிரதையாக இருந்து வருவது சிறந்தது. மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு கல்வி உண்டாகும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய தன்மை. புதிய படிப்புக்கு என்ன எடுத்துக்கலாங்கிறது சப்ஜெக்டுக்கு ஏற்றபடி உங்களுக்கு கால் ஷீட் எல்லாம் கிடைச்சிடும். அந்த நேரத்தில் கவனமாக மனம் சிதறாமல் முழு முயற்சியோட ஒரு அப்ளிகேஷன் எழுதி இறைவனுடைய பாதத்தில் வைத்து, அல்லது உங்கள் பெற்றோர்களுடைய அனுமதியோட, உங்கள் தாத்தா பாட்டி இருந்தால் அவங்களுடைய அனுமதியோட, ஐயா இந்த படிக்க போகிற உங்களுடைய பர்மிஷன் வேணும் அப்படியே பெரியவர்கிட்ட எல்லாம் இறைவன்கிட்ட உத்தரவு கேட்டு இந்த அப்ளிகேஷன் எழுதி நீங்கள் செலுத்தும் போதும் அது கைமேல் உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஆகவே இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு தருணமாக இருந்தாலும் தினசரி விநாயகரை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு கால சிறந்ததாக இருக்கும். குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்துல நீச பார்வையாக வருவதால் வியாழக்கிழமை தவறாம வியாழ பகவான் வழிபாடு, குரு பகவான் வழிபாடு, மகான்கள் வழிபாடு செய்து வருவது, சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது, ஞானிகள் வழிபாடு செய்து வருவது, அருளாளர்கள் சென்று தரிசனம் செய்து வருவது. ஒரு பெரிய சன்னியாசி இருக்கிறார், அவர்கிட்ட போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது. கிரிவல பாதையில் எத்தனையோ சன்னியாசிகள் இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கு அணுகி அவருடைய ஆசீர்வாதம் வாங்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பாக அமையும். குரு பகவான் பரிபூர்ண கிருபகடாசி கிடைக்கும். தானம் கொடுக்குறாங்க, கடலை பருப்பு தானம் கொடுக்கலாம். ஆகவே தானம் செய்து வருவது சிறந்ததாக அமையும். ஆகவே
இந்த தருணத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி பெற்று வாழும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.